வணக்கம். வெல்கம் டு பணியும் வைப்பும். இந்த வீடியோல ரயில்வே என்டிபிசி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கம்ப்யூட்டர் டாபிக்ஸ் ஒன் பை ஒன் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக்கா எலக்ட்ரானிக் மெயில்ஸ், அதாவது இமெயில் ரிலேட்டடா என்ன மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்டிபிசியோட கம்ப்யூட்டரோட ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸா இது வரைக்கும் 6 வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஒவ்வொரு வீடியோவும் பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 2 டாபிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இப்போ கம்ப்யூட்டரோட சிலபஸ் அப்படின்னு பார்த்தாவே ஒரு 15 டாபிக்ஸா இருக்கும். ஸோ அந்த 15 டாபிக்ஸ்மே வந்து நம்மளோட இதுல எப்படி கவர் பண்ணணும், ஒவ்வொரு டாபிக்ஸ் எடுத்து அந்த டாபிக்ஸ்ல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கவர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கவர் பண்ணும்போது நீங்க இப்போ ஃபண்டமெண்டல் வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கேன். அந்த ஃபண்டமெண்டல் பார்ப்பீங்க, அதோட சேர்த்து இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாவே மோர் தென் எனஃபா இருக்கும். ஓகே, ஃபண்டமெண்டல் இந்த டாபிக்ல இந்த கொஸ்டின் கேட்கறாங்க, அதை மட்டும் நம்ம அகைன் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த வே வந்து அப்கமிங் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம என்னெல்லாம் டாபிக்ஸ் எடுக்குமோ அந்த டாபிக்ஸோட வந்து பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்புல அப்லோட் பண்ணிக்கேன். இது வரைக்கும் வந்து 3000 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது லாஸ்ட் மினிட் ரிவிஷன் சீரிஸா யூஸ் பண்றதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் சொல்றேன். சரி, இப்போ இந்த வீடியோட அதாவது இந்த டாபிக்ஸோட முதல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பாம் இசன் அப்படின்னு இருக்குல்ல, நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். பட் நிறைய வந்து இன்ஸ்டியூட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அதோட சேர்த்து இந்த கிளாஸ் பிடிஎஃப் உங்களோட டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்புல அப்லோட் பண்ணிக்க, அது ரிவிஷன் சீரிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு மெயில ஓபன் பண்ணவே ஸ்பாம் அப்படின்னு சொல்லி தனி ஒரு ஃபோல்டரே இருக்கும். இந்த ஸ்பாம்ல என்னன்னா வரும் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஏதாவது பண்றாங்கன்னா அது நம்ம சம்மந்தே இல்லாத அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்துடுனா ஸ்பாமோட ஃபோல்டர்ல போயிடும். இல்ல தேவையில்லாத ஏதாவது ஒண்ணு வந்துடுனா நமக்கு அன்வான்டா இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே கமெண்டர் வந்துடும் ஸ்பாமோட ஃபோல்டர் கீழே வரும். ரைட்டா, அப்ப என்ன சொல்லலாம், இட்ஸ் அன்சாலிசிட்டட் வந்துனா இமெயில் அப்படின்னு சொல்லலாம். அன்சாலிசிட்டட் நம்மளுக்கு தேவையில்லாத ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம மெயிலுக்கு வந்துச்சுன்னா அதுதான் வந்து அன்சாலிசிட்டட் வந்து இமெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஆன்சர் வந்து ஏதா ஒரு ரைட்டா. ஸோ என்ன சொல்லணும் அதான் இதை மென்ஷன் பண்ணிருக்கேன். அன்சாலிசிட்டட் இமெயில் தான் வந்து ஸ்பாம். ரெஃபர் டு unwanted and unsolicited email image often sent in a bulk for வந்து advertising or வந்து phishing purpose. advertising அப்படின்னா நிறைய கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்டை செல் பண்றதுக்கு இல்லை அவங்க ப்ராடக்ட் பத்தி வந்து வெளியே தர்றதுக்காக இமெயில வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இன்னொன்னு பிஷிங் பர்பஸ். பிஷிங் மீன்ஸ் என்ன சொல்லணும், சைபரோட ஃப்ராடு கூட அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சம்பந்தம் ஏதாவது ஒண்ணு இருக்கும், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா நம்மளோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்னன்னா அவங்ககிட்ட போகும். ஸோ அதான் வந்து பிஷிங் பர்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எது கீழே வரும்னா ஸ்பாமோட ஃபோல்டர் கீழே வந்துடும். ரைட்டா, இப்ப கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ஸ்பாம் வந்து அன்சாலிசிட்டட் இமெயில். அதனால ஆன்சர் வந்து ஏதா வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதெல்லாம் ரொம்பவே ஃபேக்சுவலான கொஸ்டின். ஜஸ்ட் வாட் இஸ் வாட் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஹாட்மெயில் வாஸ் லான்ச்ட் இன், ஏன் அப்படின்னு பார்த்தா என்ன இயர்னால கேட்டிருக்காங்க. ஹாட்மெயில் ஏதாவது ஒன்று வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது. பட் ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கனால அது நம்ம லேர்ன் பண்றது வந்து அப்கமிங் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா இது எப்போ லான்ச் பண்ணிருக்காங்க பாருங்க, 1996 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் வெப் பேஸ்ட் வந்துன்னா ஒரு இமெயில் சர்வீஸ் அண்ட் லேட்டர் அக்வயர்ட் பை வந்து மைக்ரோசாஃப்ட். அது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1997 வந்து என்னன்னா ஓன் பண்ணிருக்காங்க. அப்ப கேட்ட கேள்வி என்ன, எப்போ வந்து ஹாட்மெயில் லான்ச் பண்ணது, 1996. அதனால ஆன்சர் வந்து டி தான் ஒரு. ரைட்டா, சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்டா பார்த்தோம். இந்த இமெயில் அட்ரஸ் இந்தியா அட் சொல்யூஷன் அட் இடியூ இந்தியா இஸ் அப்படின்னு இருக்கிற எந்த ஒரு இமெயில் அட்ரஸ் இருக்குன்னா அதோட காம்பனன்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா தான் அந்த கொஸ்டினை வந்து அதே மாதிரி இந்த மாதிரி கொஸ்டினை வந்து ஆன்சரே பண்ண முடியும். அது என்ன காம்பனன்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மலா நம்மளோட மெயில் எடுத்துக்குவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் முருகன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். முருகன் அட் ஜிமெயில், ஸோ அட் gmail.com. இந்த மாதிரி தான் நம்மளோட மெயில் வந்து ஜிமெயில் முடியும். இப்போ இந்த முருகன் ஸ்டார்டிங் நேம் இருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட வந்து யூசர் நேமா வைப்போம். ரைட்டா, இது வந்து நம்மளோட யூசர் நேம். அடுத்து வந்து அட்டு வந்து என்ன பண்ணணும், இந்த யூசர் நேமே மிச்சம் இருக்கிறது பிரிக்கிறதுக்காக அந்த அட்டு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஜிமெயில் இருக்கு பார்த்தீங்கன்னா ஜிமெயில் இருக்கலாம், சில பேருக்கு யாகு இருக்கலாம். ஸோ ஜிமெயில் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இதுதான் வந்து சர்வரோட நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன சர்வர் அப்படின்னா இந்த ஜிமெயில் கம்பெனி அவங்க ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து என்னன்னா சர்வர் நேம், இந்த இடத்துல ஜிமெயில். அடுத்து .com இருக்கு பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா டாப் லெவல் டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டாப் லெவல் டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன டாப் லெவல் டொமைன்னா இந்த மாதிரி .com வரும், அதே மாதிரி டாட் வந்து இன் அப்படின்னு வரும், டாட் வந்து ஓஆர்ஜி அப்படின்னு வரும், அதே மாதிரி டாட் வந்து யூடி மீன் எஜுகேஷன், அதே மாதிரி டாட் வந்துன்னா எம்ஐஎல்னா மிலிட்டரி ரிலேட்டடா இருக்கலாம் வந்துன்னா டாட் எம்ஐஎல் வரும். இந்த இடத்துல வந்து யூடின்னு இருக்கு. அப்ப என்ன எஜுகேஷன்ஸ். அவங்க கேட்டது வந்து இந்தியாவை வந்து என்னன்னா அந்த காம்போனன்ட்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. இதை என்ன சொல்லுவாங்கன்னா யூசர் நேமா சொல்லுவாங்க. ரைட்டா, ஏன்னா இந்தியா வந்து இந்த சைடு அட்டுக்கு இந்த சைடு எல்லாம் இருக்கும், இது எல்லாமே யூசர் நேம். இந்த சைடு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சர்வர் நேம் பிளஸ் வந்துன்னா டொமைன் நேமா இருக்கும். ரைட்டா, அந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும்னா யூசர் நேம். அதனால ஆன்சர் ஏ. நான் என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல வந்து கவர் பண்ணிருப்பேன். பட் இந்த இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடு எதுல இருந்து இருக்கிற ஸ்லைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் கோர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல கவர் பண்ணிடுவோம். அதோட ஸ்லைடை தான் நான் இந்த இடத்துல அட்டாச் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல எக்ஸாம்பிள் பாருங்க, சப்போர்ட் இருக்கு, அட் இருக்கு, பணியும் வாய்ப்பும் .com இருக்குல்ல, இந்த சப்போர்ட் தான் வந்து யூசர் நேம், அட் வந்து சிம்பிள், பணியும் வாய்ப்பும் பார்த்தா மெயில் சர்வர், .com மீன்ஸ் வந்து டொமைன். இதில் பணியும் வாய்ப்பெல்லாம் என்ன மோஸ்ட்லி வந்து ஜிமெயில் இல்லை யாகு .com இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணும். இதுல சும்மா இதுக்காக வந்து நான் பணியும் வாய்ப்பும் அப்படின்னு போட்டிருக்கேன். ரைட்டா,
இதோட கொஞ்சம் அடிஷனலா பார்த்தோம்னா, இப்போ ஒரு இமெயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இமெயில்ல வந்து மேக்ஸிமம் 254 கேரக்டர் வந்து அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இமெயிலுக்கான சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். அது என்னன்னு கேட்டா, டெஃபினட்டா இருக்கணும். அத ஃபாலோட் பை வந்து இமெயில் டொமைனுக்கு வந்து 2 கேரக்டர் அட்லீஸ்ட் வந்து 2 கேரக்டரா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னா, பார்ட் ஆஃப் இமெயில் அட்ரஸ்ல வந்து வரும். இத நீங்க லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியானது ரைட்டா? அப்ப கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, அவன் கேட்டது இந்தியா தான் கேட்டுதான். அதனால அது யூசர் நேம். அதனால ஆன்சர் வந்து ஏ தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின். ஜங்க் இமெயில் ஆர் ஆல்சோ நோன் அஸ் ஜங்க் இமெயில் எல்லாத்தையும் என்ன ஸ்பாம்னு சொல்லுவோம். அதனால ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா பி தான் வரும் ரைட்டா. இதுக்கு இன்னொரு பேர் வந்து அன்சாலிசிட்டர் வந்துன்னா மெயில் அப்படின்னு கூட சொல்லலாம். ஜங்க் மெயில் ஆல்சோ நோன் அஸ் வந்துன்னா ஸ்பாம். தீஸ் ஆர் அன்சாலிசிட்டட் ஆர் அன்வான்டட் இமெயில். மோஸ்ட்லி பார்த்தோம்னா அட்வர்டைசிங்காகவும் ஆர் வந்து மலிஷியஸ் பர்பஸ். இதெல்லாம் என்ன சைபர் ஃப்ராடுக்காக இது பண்றது. இந்த மாதிரி மெயில் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்ம மெயில் என்ன பண்ணிருந்தா ஸ்பாமோட ஃபோல்டர்ல அட்டாச் பண்ணி வச்சிருவோம் ரைட்டா. அப்ப என்ன வரும், இதை கேட்ட கேள்விக்கு ஜங்க் மெயில் மீன்ஸ் வந்து ஸ்பாம்னா ஆன்சர் வந்து பி தான் வரும். இது கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின்ஸ். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுவும் ஒரு நல்ல கொஸ்டின் தான். ட்ரோஜன் ஹார்ஸ் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அப்படின்னு இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம எங்க லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு வந்து கம்ப்யூட்டரோட சிலபஸ் இருக்கும். ஸோ அதுல தான் வந்து இது எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிருக்கணும். இப்போ ட்ரோஜன் ஹார்ஸ் மீன்ஸ் வந்து இட்ஸ் வந்து நம்ம மால்வேர் தான். மால்வேர் அட்டாக் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, மால்வேர் மீன்ஸ் வந்து ஒரு அம்பர்லா டேர்ம் ஆஃப் வந்து சைபர் ஃப்ராடு. அதுல நிறைய டைப்ஸ் வரும். அதுல ஒன் டைப் வந்து ட்ரோஜன் ஹார்ஸ். இதை வேற எப்படி சொல்லுவாங்கன்னா வைரஸ் அட்டாக்னு சொல்லுவாங்க. பட் நல்லா தெரிஞ்சுக்கணும், வைரஸ் வெர்சஸ் வந்து ட்ரோஜன் ஹார்ஸ் இதையுமே ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. ஸோ வைரஸ் வெர்சஸ் வந்து ட்ரோஜன் ஹார்ஸ் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைரஸ் வந்து என்னன்னா நார்மல் ஒரு வைரஸ் என்ன ரெப்ளிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்கும் தெரியாம வந்து ஆல்ரெடி ஏதோ ஒரு ஃபைல் இருந்துன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ஃபோல்டர் இல்ல ஏதாவது ஒன்று நம்ம டவுன்லோட் பண்ணோம். அதுல வந்து ஹைட் பண்ணி இருந்துக்கிறோம். ஸோ ஹைட் பண்ணி வந்து டோட்டலா இருந்துக்கிறோம். நமக்கு எப்போ லேப்டாப் இல்ல வந்து நம்ம போன்ல வருதோ அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபோல்டர் இருந்து அடுத்த ஃபோல்டருக்கு என்னன்னா தாவி தாவி போயிட்டே இருக்கும். ஸோ அப்ப கம்ப்ளீட்டா என்ன பண்ணும் அப்படின்னா அழிக்க பார்க்கும் இந்த வைரஸ். பட் இந்த ட்ரோஜன் ஹார்ஸ் வந்து என்னன்னா இது இன்ஸ்டால் பண்ணும். அதாவது ஒரு சாஃப்ட்வேரா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட போன் ஆர் லேப்டாப்ல வந்து இன்ஸ்டால் ஆயிட்டு அது வந்து என்ன ரிப்ளிகேட் பண்ணாது. அதாவது இப்போ ஒரு ஃபோல்டர்ல வந்து இது அட்டாச் ஆகிருந்தா அந்த ஃபோல்டரை மட்டும் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து வந்து யார் எதுக்கு தேவையோ அவங்களுக்கு வந்து அனுப்பும். ஸோ இந்த இதை மட்டும் தான் பண்ண தர இது அடுத்த ஃபோல்டருக்கு ரிப்ளிகேட் ஆகாது. பட் வைரஸ் வந்து ரிப்ளிகேட் ஆகி இருக்கிற எல்லா இதுமே வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் சென்சிட்டிவ் இருக்கோ எல்லாத்தையுமே அனுப்பும் சரிங்களா. இதான் சிம்பிள் டிஃபரன்ஸ் பிட்வீன் வைரஸ் அண்ட் ட்ரோஜன் ஹார்ஸ். பட் ஓவராலா பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரோஜன் ஹார்ஸ் வந்து பார்ட் ஆஃப் ஒரு ஃபார்ம் ஆஃப் வந்து வைரஸ் அட்டாக்னு சொல்லுவாங்க. அதனால ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஏ தான் வரும். நான் என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். ட்ரோஜன் ஹார்ஸ் ஆல்சோ வந்துன்னா டைப் ஆஃப் மால்வேர். ஏன்னா மால்வேர் மீன்ஸ் ஒரு அம்பலட்டம். இட் டிஸ்கைஸ் இட் செல்ஃப் அஸ் அ லெஜிட்டிமேட் வந்து சாஃப்ட்வேர். நான் சொன்னல ஒரு சாஃப்ட்வேரா தான் இன்ஸ்டால் ஆகும். பட் ஆக்சுவலி கண்டெயின் வந்து ஹார்ம்ஃபுல் கோட் சிமிலர் டு வந்து வைரஸ் அட்டாக். ட்ரோஜன் ஹார்ஸா இருந்தாலும் சரி வைரஸ் அட்டாக் சரி ரெண்டுக்கான ரோல் வந்து சேமே தான். என்ன பண்ண முடியும், சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் யாரோட இது லேப்டாப்ல யாரோட போனுக்கு போதோ அந்த இருக்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்து யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அனுப்ப வேண்டிய வேலை தான் இது எல்லாமே பார்க்கும். அதனால என்ன சொல்லலாம் இட்ஸ் ஆல்சோ வந்து ஃபார்ம் ஆஃப் வந்து வைரஸ் அட்டாக். அதனால ஆன்சர் என்ன வரும்னா இதா ஒரு ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். A program or piece of code that is loaded onto a person computer without his or knowledge runs against his or her wishes is a type of malware. Malware means வந்து சைபர் ஃப்ராடோட அம்பர்லா டேர்ம். அதுல என்னன்னா ஒரு ப்ரோக்ராம் ஆர் பீஸ் ஆஃப் கோட்னு சொல்றாங்க. ஒரு ப்ரோக்ராம் பீஸ் ஆஃப் கோட்லாம் எதை சொல்லுவாங்கன்னா வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் இந்த ட்ரோஜன் கார்ட்ஸ்னா இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஒரு சாஃப்ட்வேரை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது அதுல ஹைடா இருந்துச்சு அப்படின்னா அதான் வந்து ட்ரோஜன் கார்ட்ஸ். பட் வைரஸ் வந்து அப்படி கிடையாது. ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்றது பிடிஎஃப்ல கூட என்ன பண்ணுவோம்னா ஹைட் பண்ணி இருக்கும் இந்த வைரஸ். ஸோ அப்படி இருக்கனால ஒரு ப்ரோக்ராம் ஒரு பீஸ் ஆஃப் கோட்னா எதை சொல்லணும் வைரஸ்னு சொல்லுவோம். அதனால ஆன்சர் வந்து ஏதா வரும். நான் என்ன சொல்லணும் அதை இந்த இடத்துலையும் கொடுத்துருக்கேன். வைரஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் வந்து மெலிசியஸ் கோட் அட்டாச்டு வந்து லெஜிட்மேட் ப்ரோக்ராம். இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ட்ரோஜன் கார்ட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதனால என்ன இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ வைரஸா வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். இந்த கொஸ்டின் பாருங்களேன். Which one of the following computer virus damages the formatting of the document and does not allow it to edit அப்படின்னு இருக்குல்ல. இந்த ஃபார்மேட்டிங் ஆஃப் த டாக்குமெண்ட்னா இப்போ ஒரு பவர் பாயிண்ட்ல வந்து என்னன்னா ஒரு இதை கிரியேட் பண்றோம். அதான் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல வேர்ட் ஃபைல் இல்ல வந்து எக்ஸல்ஸ் இதெல்லாம் வந்து ஃபார்மேட்டிங் ஆஃப் த டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கலாம். நார்மலா ஓப்பன் ஆகும். பட் இந்த ஒரு வைரஸை வந்து என்னன்னா அட்டாச் பண்ணிட்டாங்கன்னா அது ஃபர்ஸ்ட் என்னன்னா ஓப்பன் பண்ண முடியாது. அப்படியே ஓப்பன் பண்ணாலும் அதை வந்து எதுவுமே எடிட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து எந்த வைரஸ் வந்து பண்ணும் அதான் கொஸ்டினா கேட்டுக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், மேக்ரோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வைரஸ் வந்துன்னா ஸ்பெசிஃபிக்கான வந்து சில அப்ளிகேஷன் வந்து டார்கெட் பண்ணும். பாருங்க வேர்ட் ப்ராசஸர், ஸ்ப்ரெட்ஷீட்னா எக்ஸலோடது. அதுல வந்துன்னா மெலிசியஸ் கோட் வந்து இம்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா அது கம்ப்ளீட்டா என்ன பண்ணிடும் எடிட் பண்ணவே விடாது. ஸோ அந்த டாக்குமெண்டே வந்து யூஸ் இல்லாமல் போயிடும். பட் இம்பார்ட்டன்ட் ஏதாவது ஒருத்தவங்க வந்து ஒரு ஒர்க் ரிலேட்டடா ஒரு டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்றாங்க, அதுல ஏதாவது வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய வந்து பிரச்சனை கூட முடியும் ரைட்டா.
என்ன தெரிஞ்சுக்கலாம்னா என்ன வைரஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வைரஸோட பேர் வந்து பேக்டோ வைரஸ். அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஃபாஸ்டா பார்த்தலாம். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். An attempt to obtain sensitive information such as username, password, and credit card details, etc. for malicious reason is termed as அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த கொஸ்டின்ல க்ளூ அப்படின்னா இந்த கிரெடிட் கார்ட்ஸ் டீடைல். இந்த கிரெடிட் கார்டு மீன்ஸ் என்ன வரும்? பேங்கிங் ரிலேட்டடா வரும். ஸோ ஒரு இண்டிவிஜுவலோட பேங்கிங் ரிலேட்டடா டீடைல்ஸ் யாராவது வந்து களவாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஆன்சர் என்ன வரும்னா ஏ தான் வரும். சார் என்ன மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஃபிஷிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அட்டாக்கர் சென்ட வந்து ஒரு டிசெப்டிவ் இமெயில் ஆர் வந்து மெசேஜ் டு ட்ரிக் யூசர் இன்டு ரிவீலிங் தம் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். அது வந்து மெயிலா இருக்கலாம், இல்ல மெசேஜா இருக்கலாம், இல்ல கால் பண்ணி கூட சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்ட் ஆஃப் இதுக்குள்ள தான் வரும், ஃபிஷிங் கீழ தான் வரும். அத வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கிரெடிட் கார்டு இல்ல பேங்கிங் டீடைல்ஸ் இருந்துச்சு அதுல இருந்து மணி கூட எடுக்கலாம். சரி, இரும்பு திரைப்படத்துல வர மாதிரி தான் அது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, கம்பலட்டோமா வந்து ஃபிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு வந்து என்னன்னா, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள குடுத்துருக்கேன் பாருங்க. அதுவும் இந்த மாதிரி தான் மெயில் அனுப்பாங்க. இது என்ன ஆஃபீஸ் 365ல இருந்து அனுப்புறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எந்த ஒரு மெயிலுமே வராது. பிளஸ் அதோட வந்து அனுப்பும்போது சம்டைம் வந்து கிராமட்டிக்கல் எரர் கூட இருக்கலாம். சம்பந்தம் இல்லாத வந்து ஒரு லிங்க் வந்து குடுத்துருக்கலாம். இந்த மாதிரி எதுவுமே வந்துன்னா அஃபிஷியலா அனுப்ப மாட்டாங்க. இந்த மாதிரி அனுப்பியிருந்தாவே என்னன்னா, அது கால் வந்து என்னன்னா சைபர் ஃப்ராட் ஆர் வந்து அது கம்பலட்டோமா என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே சைபர் அட்டாக்ல நிறைய டைப்ஸ். ஒரு டைப் வந்து ஃபிஷிங். இது நான் ஒருத்தர் வச்சுக்கலாம். அப்ப கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்னன்னா ஏ ஃபிஷிங் தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். அவ்வளவுதான். இதோட வந்து என்னன்னா இமெயில் டாபிக்ஸ் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி ரிலேட்டடா என்னமெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து என்டிபிஸ்ல வந்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு இருக்குல்ல. முதல்ல இங்க பாருங்க. கூகுள் வந்து என்ன சொல்லுவோம்? சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சர்ச் இன்ஜின் தான் வந்து கூகுள். அதனால டெஃபினட்டா என்ன வராது? இது வந்து ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வராது. இதுக்கு எது யூஸ் பண்ணுவாங்கன்னா, இது பிளஸ் வந்து HTML இது 2யும் சேர்த்து தான் வந்து ஒரு வெப்சைட் வந்து டிசைன் பண்ண போறாங்கன்னா, இது 2க்கும் வந்து இத யூஸ் பண்ணுவாங்க. வெப்சைட் டிசைனிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதனால ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் டெஃபினட்டா வராது. அடுத்து வந்து மைக்ரோசாஃப்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து நிறைய அப்ளிகேஷன் விண்டோஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதனால என்ன இவங்களுமே ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வராது. பட் நாட்டன் வந்து ஃபேமஸான வந்து என்ன அப்படின்னா ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். அதனால ஆன்சர் என்ன வரும்னா சி தான் வரும். ரைட்டா? சரி, என்ன சொல்லணும் அதான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் விக்கிபீடியால கொடுத்துருந்தோம். நாட்டன் அப்படின்னு இருந்தாவே இது ஆன்டிவைரஸும். இதுவும் பிளஸ் வந்து இன்னொரு வந்து கம்பெனி இருக்கு. அது என்ன மெக்கஃபி. இது 2 தான் ரொம்ப ஃபேமஸான வந்து ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்ச சாஃப்ட்வேர். பட் அதோட அடிஷனலா ட்ரெண்ட் மைக்ரோவும் காஸ்பெர்ஸ்கி வந்து லேப் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது எல்லாமே ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரோட கம்பெனி. அவங்க பிராண்டோட இது வந்து அப்படியே பேர் வச்சிருப்பாங்க. ரைட்டா? ஸோ அதனால என்ன கேட்ட கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்து சி நாட்டன் அப்படின்னு வரும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். Which one of the following is a system designed to prevent unauthorized access to or from private network அப்படின்னு இருக்குல்ல. இது ஒன்றும் கிடையாது. இப்போ பிரைவேட்னா ஒரு கம்பெனி வச்சுக்கலாம். ஒரு கம்பெனிக்குள்ள வந்து அவங்களுக்குள்ள வந்து சிஸ்டம் எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பிரைவேட் நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வால் மாதிரி வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபயர் வால் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபயர் வால் வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் வந்து வேற யாருமே வந்துன்னா இங்க இருக்கிற கம்ப்யூட்டரை வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர் தான் வந்து ஃபயர்வால்னு சொல்லுவாங்க. அதனால ஆன்சர் என்ன வரும்? டி தான் வரும். என்ன சொல்லணும் அதான் இதுல மென்ஷன் பண்ணிருக்கேன். ஃபயர்வால் மீன்ஸ் வந்து ப்ரொடெக்ட் த நெட்வொர்க் பை ஃபில்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் ஓட டிராஃபிக். பாருங்க, ஒரு இன்டர்நெட்ல வந்து ஏதாவது ஒண்ணு வந்து இதுதான் வந்துன்னா ஒரு பிரைவேட் நெட்வொர்க் வச்சுக்கோங்க. இந்த பிரைவேட் நெட்வொர்க் உள்ள வரும்போது வந்து ஃபில்டர் பண்ணி அனுப்புறதுக்காக தான் வந்து இந்த ஃபயர்வால் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதன் மூலம் என்னன்னா சைபர் செக்யூரிட்டி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றாங்க? இவங்க ஏதாவது ஒரு ரிசர்ச் கம்பெனியா இருக்கலாம். அவங்களோட பேட்டன்ட்ஸ் யாராவது திருடுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சைபர் ஃப்ராட் வந்து நடத்துவாங்க. அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி அவங்களுக்கு ப்ரொவைட் பண்றதுக்காக வந்து ஃபயர்வால் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ரைட்டா? இதுல சில எக்ஸாம்பிளா ஃபயர்வால வந்து என்னன்னா ப்ரொவைட் பண்ற கம்பெனி பேர் கொடுத்துருக்கேன். பாலோ ஆல்டோ, செக் பாயிண்ட்ஸ் இவங்க எல்லாமே வந்து நீங்க பாருங்க. பாலோ ஆல்டோ நெட்வொர்க் வந்து ரொம்ப ஃபேமஸான அமெரிக்கன் கம்பெனி. இவங்களோட ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் ஃபயர்வால் பிளஸ் வந்து கிளவுட் பேஸ்ட் ஆஃபரிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பிராண்ட் நேம் ஃபயர்வால் ரிலேட்டடா ப்ரொவைட் பண்ணாங்க. அவங்க யாரு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்ப கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும்? எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபயர்வால் யூஸ் பண்ணுவாங்க. அதனால ஆன்சர் வந்து டி தான் வரும். Okay, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் நம்ம லாஜிக்காவே ஆன்சர் பண்ணிடலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரெஃபர் டு ப்ரொடக்ஷன் ஆஃப் டேட்டா அகைன்ஸ்ட் ஆக்சிடென்ஷியல் ஆர் இன்டென்ஷனல் டிஸ்க்ளோசர் டு அன்அத்தரைஸ்டு பர்சன் ஆர் அன்அத்தரைஸ்ட் மாடிஃபிகேஷன் ஆர் வந்து டிஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த கொஸ்டின்ல க்ளூ அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா எதை டேட்டாவை வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க. அப்ப இது என்ன சொல்லுவாங்க? டேட்டாவோட செக்யூரிட்டி ஆர் வந்து சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதனால ஆன்சர் என்ன வரும்? சி தான் வரும். இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னே சொல்லுங்க. ஏன்னா ஒரு டேட்டாவை வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க, சேஃப் கார்ட் பண்றாங்கன்னா அப்ப டெஃபினட்டா என்ன அந்த இடத்துல செக்யூரா வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதனால டேட்டா செக்யூரிட்டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்து போயிடலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரிலேட்டடா அதுவும் பர்டிகுலரா என்டிபிசி எக்ஸாம் நம்ம என்டிபிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணா அதோட வந்து எந்த மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தோம். அதுல முதல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பைத்தான் ஈசன் அப்படின்னு இருக்குல்ல. பைத்தான்னா ஒண்ணு கிடையாது. இட்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது எல்லாமே அட்வான்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஆன்சர் என்ன வரும்னா பி தான் வரும். மால்வேர் வராது, வெப் ப்ரௌசர் வராது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸும் வராது.
அதனால ஆன்சர் என்னன்னா பி தான். பைத்தான் வந்துன்னா நிறைய பேர் ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க இல்ல காலேஜ்லேயே வந்துன்னா சில பேர் இந்த கோர்ஸாவே வந்து கம்ப்ளீட் பண்ணிப்பாங்க. பைத்தான் இட்ஸ் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதே மாதிரி தான் சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா எல்லாமே வரும். ஸோ பைத்தான் வந்து ரொம்பவே நல்ல லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட ஃப்ரெண்ட் லேர்ன் பண்ணியிருக்காரு. அவர் சொல்றதை வச்சு தான் நான் சொல்றேன் ரைட்டா. இப்போ கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும்? பி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு வரும். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா வாஸ் டெவலப்டு பை. ஸோ ஜாவா வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பைத்தான் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. பட் இந்த இடத்துல என்ன, இந்த ஜாவாவை யாரு வந்து ஃபவுண்ட் பண்ணா இல்ல யாரு கிரியேட் பண்ணா அந்த ஃபவுண்டரோட நேம் வந்து கேட்டிருக்காங்க. அதனால இது கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் ரைட்டா. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? இங்க பாருங்க, ஜாவா வந்து யார் வந்து பில்ட் பண்ணிருப்பாரு? ஜேம்ஸ் ஹாஸ்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். ஜேம்ஸ் வந்து ஹோஸ்லிங். ஸோ இவ தான் என்ன பண்ணுவான், ஜாவாவோட வந்துன்னா அட்வான்ஸ் லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதை வந்து பில்ட் பண்ணிருப்பாரு. ஸோ இவ தான் வந்து ஜேம்ஸ் வந்து ஹோஸ்லிங். இந்த ஸ்லைட்ல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் கோர்ஸ் சொல்லி நான் எடுத்துட்டு இருக்கேன். அந்த கோர்ஸ்ல இந்த ஸ்லைடை அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுல என்ன இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலயும் வந்து ஃபவுண்டிங் யார் யாரெல்லாம் வந்து ஐடி ரிலேட்டடா யாரெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் இருக்காங்களோ, ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதே மாதிரி வந்து ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் வந்து கம்ப்யூட்டர் வரும்போது அதுல யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் வந்து பர்சனாலிட்டி இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் சொல்லிட்டு வந்துன்னா ஒரு டாப்பிக்கா கவர் பண்ணி தான் அதில் உள்ள ஸ்லைடை நான் இடத்துல அட்டாச் பண்ணியிருக்கேன் ரைட்டா. அப்ப கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வேணும், யார் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க? ஜேம்ஸ் ஹாஸ்லிங். அதனால ஆன்சர் வந்து சி தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். A system program that translate and execute an instructions at the same time it's called இருக்குல்ல. இந்த கொஸ்டின்ல ஒரு க்ளூ வந்து சேம் டைம்ல வந்து என்னன்னா டிரான்ஸ்லேட்டும் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து எது ஒரு சிஸ்டம் ப்ரோக்ராம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்பிரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன இன்டர்பிரேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான். இதை எதை வச்சு எழுதுவானா ஹை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா ஸ்கிரிப்ட், பெரில், பைத்தானு, பேசிக்ஸ் இது எல்லாமே வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இன்டர்பிரேட்டருக்கான கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுதுவாங்க. இது என்ன பண்ணும், முதல்ல ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு புரியுற மாதிரி லாங்குவேஜ்ல, அதாவது அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்மளுக்கு புரியும். அது வந்து கம்ப்யூட்டருக்கு புரியும்னா முதல்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும். அது எதுல டிரான்ஸ்லேட் பண்ணும்? பைனரி கோட்ல டிரான்ஸ்லேட் பண்ணும். அதாவது 0 and 1ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணும் போதே அதை எக்ஸிக்யூட் பண்றது பேர். சேம் டைம் இது ரெண்டுமே நடக்கும். டிரான்ஸ்லேட்டும் நடக்கும், அதே மாதிரி எக்ஸிக்யூட்டுமே வந்து பண்ணும். ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்பிரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஆன்சர் என்ன வரும்? கேட்ட கேள்வி வந்து சேம் டைம்ல வந்து டிரான்ஸ்லேட் ஆகணும், எக்ஸிக்யூட்டும் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து இன்டர்பிரேட்டர். அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும் ரைட்டா. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது வந்து ஒரு ஃபேக்சுவலான கொஸ்டின். வாட் இஸ் த அஃபிஷியல் நேம் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்குல்ல. இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் முதல்ல எங்க யூஸ் பண்ணான்னு தெரிஞ்சுக்கலாம். இது அட்டாச்சா இது ஒரு HTML வரும், அதே மாதிரி CSS அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட். இந்த மூணு தான் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு வெப்சைட் வந்து பில்ட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு வெப்சைட் வந்து பில்ட் பண்றாங்க இந்த மூணு லாங்குவேஜ்மே லேர்ன் பண்ணுவாங்க. அதாவது ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆர் வந்து பேக் அண்ட் டெவலப்பர். ஸோ பேக் அண்ட் டெவலப்பர் ஆர் வந்து டெவாப் இன்ஜினியர் சொல்லுவாங்க. ஸோ டெவாப் மீன்ஸ் வந்து டெவலப்மெண்ட் பிளஸ் வந்து ஆப்ரேஷன் இன்ஜினியர். இந்த மூணு பேரும் என்ன அப்படின்றத ஒரு வெப்சைட் வந்து எப்படி பில்ட் பண்ணணும், அந்த வெப்சைட்டோட டிசைன் எப்படி இருக்கணும், ஸோ அந்த கம்ப்ளீட் டிசைனை வந்து உருவாக்குறதுக்கு இந்த மூணு லாங்குவேஜ்மே வந்து பேசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கிற அந்த ஜாவா ஸ்கிரிப்ட வந்து அஃபிஷியல் நேமா என்ன பேர் வச்சாங்க, அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா அஃபிஷியல் நேம் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ECMA ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேர் வைக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா இதுல பாருங்க, யூரோப்பியன் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர் அசோசியேஷன்ஸ் இவங்க தான் என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தோட ஆர்கனைசேஷன் யூரோப் சைடில். அதையே என்னன்னா ஒரு பேரை வச்சுட்டாங்க. லேட்டர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இதை வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு வந்து மாற்றி வச்சுட்டாங்க. அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா ஜஸ்ட் ECMA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வந்து வச்சிருக்காங்க. அதனால ஆன்சர் என்ன வரும்னா இதா ஒரு ரைட்டா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது வந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்குல்ல. இங்க பாருங்க, ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பட் ஸ்வெட் வந்து என்ன கிடையாதுன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். இது எலிமினேட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம் ரைட்டா. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் அ ஹை லெவல் லாங்குவேஜ் இருக்குல்ல. முதல்ல வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ரெண்டு தான் பிரிப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். ஒன்னு வந்து லோ லெவல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க, இன்னொன்னு ஹை லெவல் லாங்குவேஜ். இந்த லோ லெவல் லாங்குவேஜ் வந்து மிஷின் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ் சொல்லுவாங்க. அவ்வளோ வந்து டஃபா இருக்கு, ஜஸ்ட் வந்து என்னன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் C++, பேசிக்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில்ட்ரனுக்கு வந்து என்னன்னா ஒரு டிராயிங் வரையறதுக்கு வந்து என்ன கம்ப்யூட்டர்ல சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பேசிக் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஜாவா எல்லாமே அட்வான்ஸ் ஆனது. ஸோ இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க பெரிய பெரிய சாஃப்ட்வேர் எல்லாத்தையுமே வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளா சொல்லலாம் அப்படின்னா இப்போ கூகுளோட வந்துன்னா கூகுள் குரோம் இருக்கு பார்த்தீங்கன்னா வெப் ப்ரௌசர். அந்த வெப் ப்ரௌசர் எல்லாமே வந்து இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் வந்து எழுதியிருப்பாங்க. அப்ப என்ன சொல்லலாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ரெண்டு டைப் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த கேட்ட கேள்வி ஹை லெவல் லாங்குவேஜ் எது கிடையாது அப்படின்னா மிஷின் லாங்குவேஜ் ஹை லெவல் லாங்குவேஜ் கிடையாது. C++, ஜாவா, சி இது எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜ். அதனால ஆன்சர் என்ன வரும்? பி தான் வரும் ரைட்டா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது வந்து ஒரு ஃபண்டமெண்டலான கொஸ்டின்.
வாட் இஸ் லோகோ இன் கம்ப்யூட்டர்னு சொல்றாங்களே, முதல்ல லோகோ என்னன்னு தெரிஞ்ச இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணியா. இது விக்கிபீடியா கொடுத்ததாங்க அப்படி நான் கொடுத்துருக்கேன். லோகோ வந்து என்னன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துன்னா பேசிக் லெவல். இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்துன்னா ப்ரோக்ராமிங் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா, அவங்களுக்குலாம் என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லாங்குவேஜ் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இதுல பாருங்களேன், ஒரு ஆமமா இருக்கும். அந்த ஆமைய வச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஒரு வந்து சதுரம் போடுறது, இல்ல செவ்வகம் போடுறது, இதெல்லாம் வந்து என்னன்னா பேசிக் லெவல்ல எப்படி வந்து ஒரு ப்ரோகிராம் வந்து என்னன்னா, அதாவது இந்த கம்ப்யூட்டர் பண்ணுன்னு சொல்லி இத வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ ஃபார்வர்ட் 50 அப்படின்னா, இந்த மாரி ஆம இந்த சைடு போகும். ரைட் 90 அப்படின்னா, இந்த ரைட் சைடு வந்து நகரும். ஃபார்வர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவ் ஆகும். அடுத்து ரைட் 90 அப்படின்னா, இந்த சைடு கீழ வந்து ரைட் சைடு வரும். அடுத்து ஃபார்வர்ட் வந்து என்னன்னா 50னா ஃபார்வர்ட் ஆயிரும். அடுத்து ரைட் சைடு, அடுத்து ஃபார்வர்டு, அடுத்து ரைட். இந்த மாரி வந்து கிராபிக்ஸா என்ன வேணா இந்த மாரி ப்ரோகிராம் லாங்குவேஜ் இதுல வந்து லேர்ன் பண்ண முடியும். அப்ப என்ன சொல்லலாம்? லோகோ வந்து என்னன்னா, ஒரு டர்ட்டில் கிராபிக்ஸ யூஸ் பண்ணி இதன் மூலம் மூவ்மெண்ட் எப்படி இருக்கு? இத வச்சு ட்ரா பண்ண முடியும். என்னன்னா, லோகோ இட்ஸ் அ புரோகிராமிங் லாங்குவேஜ். இது ரொம்ப பேசிக் லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்ன? அவன் கேட்டது லோகோ தான் என்னன்னு கேட்டுதான் இட்ஸ் அ புரோகிராமிங் லாங்குவேஜ். இன்ஸ்ட்ரக்ஷன் வராது, கமாண்ட் வராது, புரோகிராம் வராது. அதனால ஆன்சர் என்ன வரும்? இதா ஒரு ரைட்டா? சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது இந்த வீடியோட லாஸ்ட் கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ கம்ப்யூட்டர் புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இது வரைக்குமே அதாவது இந்த புரோகிராமிங் லாங்குவேஜ் ரிலேட்டடா கொஸ்டினா பார்த்தீங்கன்னா பைத்தான் கேட்டாங்க. ஜாவாவ வந்து என்னன்னா யாரு ஃபவுண்ட் பண்ணான்னு கேட்டாங்க. ஸோ எல்லாமே பேசிக் லெவலா தான் கேட்கனால அந்த அளவுக்கு ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்னா என்ன? அத வந்து ஃபவுண்ட் பண்ண. இந்த அளவு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்பவே நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட்டா? ஸோ இந்த கேட்ட கேள்வியில இந்த ஒரு ஆப்ஷன் பாருங்க. நாட்ன்னு இப்ப தான் பார்த்துட்டோம். இட்ஸ் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். அதனால டெஃபினட்டா அது வராது. பட் இந்த 3 என்னன்னு தெரியல. அப்ப ஏதாவது ஒண்ணு தான் வந்து ஆன்சரா இருக்கும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஸ்கிராட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கிராட்ச் வந்து சில்ட்ரனுக்கு வந்து என்ன சொல்லிக் கொடுக்குற லாங்குவேஜ் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. இதன் மூலம் என்னன்னா, ஒரு சில்ட்ரன் வந்து ஒரு ஸ்கொயர் வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாங்குவேஜ் வந்துனா ஈஸியா இருக்கும்னு சொல்லி இத வச்சு சொல்லிக் குடுப்பாங்க. இங்க பாருங்களேன். இப்போ ஸ்கிராட்ச்சோட வந்து என்னன்னா, கோடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். வென் கிரீன் ஃபிளாக் கிளிக் அப்படின்னா, ரிப்பீட் 4 அதாவது கொஞ்சம் 4 வரைக்கும் போகும். அடுத்து மூவ் வந்துனா 100 வந்துனா ஸ்டெப், டர்ன் ரைட் 90 டிகிரி. எப்படி வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா, லோகோ பார்த்தோமோ, லோகோல வந்து என்னன்னா, டர்ட்டிலோட வந்துனா கிராபிக்ஸ் பார்த்தோம். லோகோல வந்து டர்ட்டிலோட வந்து கிராபிக்ஸ். ஸோ அதுல எப்படி வந்து மூவ் ஆகுறதுக்காக வந்து சில கோடிங் இருந்துச்சோ, அத வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தோ, அதே பேட்டர்ன் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுன்னா, அதுக்கு ஏத்தாப்புல இது மூவ் ஆகும் ரைட்டா? அப்ப என்ன சொல்லலாம்? ஸ்கிராட்ச் வச்சு ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ். அதனால ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, இதுதான் வரும் ரைட்டா? மிச்சம் 3மே வராது. நாட் அண்ட் டெஃபினட்டா வராது. நம்மளால சொல்ல முடியும். ஸோ இதோட என்னன்னா, என்டிபிசில வந்து கம்ப்யூட்டரோட செக்யூரிட்டி ரிலேட்டடா வந்து எந்த மாரி கொஸ்டின்லாம் வந்து ப்ரீவியஸ்ல கேட்டான்னு பார்த்தோம். அதே மாரி ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் இருக்குன்னா, அந்த புரோகிராமிங் லாங்குவேஜ் ரிலேட்டடா எந்த மாரிலாம் கொஸ்டின் கேட்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இல்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் டெஃபினட்டா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி, தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் a நைஸ் டே.